ரெண்டு பேர்ல யாரு விவாகரத்துக்கு அப்ளை பண்றீங்க? ரெண்டு பேரும் தான். அப்படின்னு உங்க ரெண்டு பேருக்குள்ள வேறுபாடு? வேறுபாடுன்னு எதுவுமே இல்ல, ஆனா பெருசா ஒரு ஈடுபாடு இல்ல, அதனால்தான். அதுக்கு விவாகரத்து வரைக்கும் போகணுமா? போகணும்னு எங்களுக்குள்ள தோணுச்சு, அதனாலதான் உங்ககிட்ட வந்திருக்கோம். ஆனா நாளடைவில் ஈடுபாடு வரலாம் இல்லையா? உங்களுக்கு இந்த கேஸ் எடுக்கிறதுல விருப்பம் இல்லையா? உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? 7 நாள். 7 நாளா? 7 நாளைக்குள்ள விவாகரத்தின் முடிவுக்கு வந்துட்டீங்களா? விவாகரத்துன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் 7 நாளுக்கும் 7 வருஷத்துக்கும் என்ன வித்தியாசம்? உங்களுக்கு இல்லாம இருக்கலாம், ஆனா சட்டத்துக்கு இருக்கே. பரஸ்பர ஒப்பந்தத்தின் பேர்ல கோர்ட்ல விவாகரத்து வாங்கணும்னா கல்யாணம் ஆகி குறைஞ்சது 1 வருஷம் ஆயிருக்கணும். உங்க ரெண்டு பேருக்கும் இந்த கல்யாணத்துல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், ஆனா நம்ம சட்டத்துக்கு இருக்கு. இந்த 1 வருஷத்துக்குள்ள உங்க மனசு மாறிடலாம் இல்லையா? அப்போ இப்போ அப்ளை பண்ணா கூட 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் கோர்ட் டைவர்ஸ் கொடுக்கும். அது வரைக்கும் நீங்க ஒருத்தர் பொறுத்துக்கணும். இதுக்கப்புறமும் நீங்க விவாகரத்துக்கு அப்ளை பண்ண விரும்புறீங்களா? எஸ். எங்களை பொறுத்த வரைக்கும் விவாகரத்துன்னு முடிவுக்கு வந்துட்டோம். இந்த 1 வருஷம் எங்க மனசு மாத்திடாது. தயவு செய்து இதை கோர்ட்ல ஃபைல் பண்ணிடுங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசலாமா? ஷூர். ஆஸ் an advocate, நீ கேட்கிற இந்த டைவர்ஸை வாங்கி கொடுக்க என்னால முடியும். ஆனா ஒரு பொண்ணா இந்த விவாகரத்தை வாங்கி கொடுக்க எனக்கு மனசு இல்லம்மா. உங்களுக்குள்ள என்ன வேறுபாடு, ஏன் இந்த விவாகரத்துன்னு எல்லாம் எனக்கு தெரியாது. என்னவா இருந்தாலும் சரி, அவசரப்படாத. ஒரு பொண்ணு புருஷன் இல்லாம வாழறது ரொம்ப கஷ்டமா. அதை நான் அனுபவிச்சிட்டு இருக்கேன். அதையே நீயும் படக்கூடாதுன்னு தான் சொல்றேன். அப்புறம் ஓ இஷ்டம். நாளைக்கே நான் இதை ஃபைல் பண்ணிடுறேன். கடையில காசு கொடுத்தா முடி வெட்டுறோம். உங்க வசதிக்கு நீங்க நினைச்சா கடைக்காரரே வீட்டுக்கு கொடுத்து முடி வெட்டலாம் இல்லீங்களா? இந்த இடத்துல தர்மலிங்கம் நிக்கிறான். ஒரு குழந்தைக்கு முடி வெட்டிக்கிறதுக்கு 5 ரூபாய்னா 4 குழந்தைக்கு எவ்வளவு ஆச்சு? 20 ரூபா ஆகுங்க. ஒரு மாசத்துக்கே இவ்வளவுன்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு? அப்புறம் ஆயுஷ் பூரா முடி வெட்டிக்கிறதுக்கு எவ்வளவு? 1000 கணக்குல ஆகுங்க. அதே பணத்தை வட்டி கூட்டா லட்ச கணக்குல ஆகுங்க. இந்த டெக்னிக்கலும் எக்கனாமிக்கலும் தெரிஞ்சதுனால தான் நான் வட்டி கூடுறேன். என்கிட்ட நீங்க வட்டிக்கு வாங்கி சாப்பிடுறீங்க. போங்கடா டேய், போங்கடா. அந்த விளக்கு தாம்பாளத்துல எங்க வச்சா? அது இரும்பு பீரோ பக்கத்துல தான் வச்சிருக்கேன். அப்படியா? நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த வெத்தலை பாக்கு பழம் எல்லாம் எடுத்து கவர்ல போட்டு வைக்க சொல்லு. சரி. அந்த நெய் வாங்க போன பையன வேற ஆளே காணோம். அந்த கிழவன் உருப்படியா காசு கொடுத்தாதானே? வாங்க. எப்படி என்னம்மா இந்திரா, சௌக்கியமா? நல்லா இருக்கேன். வாங்க. சுமதி, வா. எப்படி இருக்க? வாங்க. என்ன 2 நாளைக்கு முன்னாடி வரக்கூடாதா? கல்யாணம் பண்ணிக்கு தான் வரணுமா? அவருக்கு லீவே கிடைக்கல. நீ சரி போ. ராஜாத்தி, நல்லா இருக்கியா? எங்க அண்ணன் கல்யாணத்துக்கு வராம போயிருவியோன்னு மனசு கடந்து அடிச்சுக்கிச்சு. மாப்பிள்ள நல்லா இருக்கீங்களா? என்ன பெரிய வேலை, கல்யாணத்துக்கு கூட வர முடியாம? வாங்க. ஐயா, காய்கறிகள் ஜாஸ்தியா வாங்கி கொடுத்துருக்கேன்னு இஷ்டத்துக்கு அள்ளி விட்டுறாதீங்க. மிச்ச காய்கறிகளை அப்படியே வைங்க. எங்க வாங்கணும் அங்கேயே கொடுத்துட்டு காசை நான் திருப்பி வாங்கணும். என்ன மாப்பிள்ள நான் சொல்றது? எதுவா இருந்தாலும் ஒரு நியாயம் இருக்கணும். என்னையா அது? ஏமாச்சா கூட்டமே வரக்கூடாதுன்னு தான் நான் வந்தேன்னு கல்யாணம் வச்சேன். ஆமா, இத்தனை பேரு எங்க இருந்து வந்தானுங்க? ஏன்பா இன்னைக்கு தான் வந்தாச்சே, பஸ் இல்லையே, எப்படி வந்தீங்க? அது தெரிஞ்சுதாங்க முந்தா நாளே வந்து சத்திரத்துல படுத்துடுங்க. பிளானு விவரமான ஆளுகடா. பாத்தியா, பந்தயத்துக்கு சாப்பிடுற மாதிரியே சாப்பிடுறான். டேய், தண்ணி கிண்ணி கூடுறா, செத்துக்கிட்டு தொலை போற. தண்ணி விட்டா சாப்பாடு கொள்ளாதுங்களே. சாப்பாடு கொள்ளாதா? பாத்தியா, தட்டியே இறக்குறான். டேய் கண்ணா, சாப்பிடும் போது அங்கங்கெல்லாம் பாக்கணும்டா.
பாரு சொன்னா கேக்குறானு பாரு மச்சான். நான் இங்க நின்னா கொலைகாரனா மாறிடுவேன் மச்சான். டேய் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம தூக்கிற பாரு. டேய் இதெல்லாம் உனக்கு நல்லது இல்ல, இது நியாயம் இல்ல. பக்கத்துல அவன் போறானே விட்டு போறாயா? ஐயா சோறு பத்தாது போல் இருக்கு, இன்னொரு மூட்டை அரிசி வேணுங்க. டேய் போடா அப்பிடுவேன், தின்ன தீத்துவானுக்கு போல் இருக்கு. மச்சான் ஏன் அவஸ்தை? கல்யாண செலவெல்லாம் பொண்ணு வீட்டுக்கார தலையில கட்டிட வேண்டியதானே? யோ புரியாம பேசாதயா. பொண்ணுக்கு அப்ப யார் தெரியுமா? மில்லு ஓனர் கேள்விப்பட்டேன். மில் ஓனர் மட்டும் இல்ல, கோடீஸ்வர. மொத்த சொத்து இந்த பொண்ணுக்கு தான் சேரும். இந்த கல்யாண செலவு கூட நம்ம ஏத்துக்கலன்னா நம்மள கேவலமா நினைக்க மாட்டான். மச்சான் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை இழுக்கிற மாதிரி தெரியுது. இங்கதான் தர்மலிங்கம் நிக்கிறான். கெட்டி மேடம் கெட்டி மேடம். இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. உட்கார் உட்காருமா. என்ன மீனா ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்ன பார்த்தா பயமா இருக்கா? அப்புறம் ஏன் எப்படி இருக்க? என்ன மீனா லெட்டரு? நான் கொடுத்து வச்சவங்க. எந்த குறையும் இல்லாத பொண்ணுங்களுக்கு இந்த காலத்துல நல்ல மாப்பிள்ளை அமையறது கஷ்டம். நான் வாய் பேசாத ஊமைன்னு தெரிஞ்சோம் நீங்க என்ன கட்டிக்கிட்டீங்களே, உண்மையிலே நான் பாக்கியசாலி தாங்க. மீனாட்சி இதோப்பா, நீ பிறவிலே ஊமை இல்லை, ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. இதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன். அழாத. எங்க கொஞ்சம் சரி சரி. நம்ம ஜோசியத்தை பத்தி உமக்கு தெரியாது ஓய். இப்ப இந்த இடத்துல வச்சு சொல்ற ஓய், உமக்கு கண்டிப்பா பேரன் தான் பிறக்க போறா. அவனால நீர் எங்கேயோ போறீங்க. அடியே நமக்கு பேரன் பிறக்க போறான். ஏய் இந்த பேரனுக்கு எங்க அப்பன் பேர் தான் வைக்கணும். உங்க அப்பன் பேர் வேண்டாம், ராசி இல்லாதவர். எங்க அப்பன் பேரைய வச்சிருவோம். ஆமா இவங்க அப்பன் பெரிய தேச தலைவர், அந்த பேரை என் பேரனுக்கு வைக்கணுமா? பேராடியது எங்க? அந்த பேரை ஒரு தடவை சத்தம் போட்டு சொல்லு. ஏன் பிச்சாண்டி? பாத்தியா ஓய், என் பேரனை பிச்சைக்காரன் ஆக்குறதும் இல்லாம ஆண்டி ஆகி பாக்கணுங்கிற ஓய். உங்க அப்பன் பேர் மட்டும் என்ன மொட்டையாண்டி தானே? பிச்சைக்காரனுக்கு மொட்டைக்காரன் எவ்வளவு மேல். அது ஒண்ணு பரவாயில்ல. காலை வேளையிலே தகராறு. அது ஒண்ணு இல்ல மச்சான், எங்களுக்கு பேரன் பிறக்க போறான். அப்படியா? அவனுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு ஐயரை கலந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது இருக்கட்டும் மச்சான், ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்தே எதிர் வீடு அது விலைக்கு வருது, முடிச்சிடலாமா? பாத்தியாடி, எனக்கு பேரன் பிறக்கிற அதிர்ஷ்டம் என் நீண்ட நாள் லட்சியம் ஒவ்வொன்னா நிறைவேறுது. அவன் என்ன சாதாரண ஆளா? பிறக்கும் போதே கோடீஸ்வரனால பிறக்கிறான். மச்சான் அட்வான்ஸ் 2 லட்சம் ரூபாய் வேணுமா? 2 லட்சம் என்ன மச்சான், என் சம்பந்திக்கு ஒரு போன் பண்ணா போது, போன்லயே 20 லட்சம் அனுப்புவாரு. கேட்டலா மணி அடிக்கிறது, மங்களம் நடக்க போறது. அநேகமா என் சம்பந்தியா பேசுறேன்னு நினைக்கிறேன். ஹலோ சம்பந்தி. ஹலோ யாரு? சம்பந்தி மேனேஜரா பேசுறது. ஏன்பா அந்த பஞ்சு மில்ல நல்லா இருக்கா? என்னது சம்பந்தி சேர்த்து புட்டாரா? என்னடி இது, கோடிக்கணக்கான சொத்தை என் தலையில கட்டிட்டு சேர்த்து புட்டாரு. இது எல்லாம் நான் எப்படி கட்டி காப்பாத்து போறேன்? யார் யாருகிட்ட எங்கெங்க பணம் கொடுத்து வச்சிருக்கேன்னு கூட சொல்லாம சேர்த்து புட்டாரடி. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல அவர் எப்படி செத்தாருன்னு கேளுங்க. யாப்பா சம்பந்தி எப்படிப்பா செத்தாரு? என்னது பஞ்சு மில்லு பத்தி அடிச்சு சேர்த்து விட்டாரா? அட பாவி மனுஷா, பஞ்சில பணத்தை போடாதே இரும்புல போடுன்னு அப்பவே சொன்னனே, கேட்டியா? மொத்த பணத்தையும் பஞ்சில போட்டு என் நெஞ்சில நெருப்பள்ளி கொட்டிட்டியாடா? ஐயோ ஐயோ எனக்கு நடந்தது நடந்து போச்சு. வருத்தப்பட்டா மட்டும் போனவர் திரும்பி வந்துருவா போறாரு. அடுத்து ஆக வேண்டியது பாப்போம். டே முன்சாமி, அந்த மேலக்காரங்க ஒரு 4 பேரு
சங்கு செய்ய எல்லாத்துக்கும் போய் சொல்லிட்டு வந்துடுறா. ஆகட்டுங்க. என்னது 4 மூலக்காரனா இல்லையா? யோ, அவர் யாருன்னு நினைச்ச? என் சம்பந்தி. அவர் அனாதை போனமா எடுக்க நான் ஒத்துக்க மாட்டேன். 6 முக தேரு கட்டி வான வேடிக்கை விட்டு ட்ரம் செட் எல்லாம் வச்சு ஜாம் ஜாம்ல எடுக்கணும். காசு பண்ண எனக்கு முக்கியம் இல்லையா? மனுஷன் தான் முக்கியம். இந்த அப்படியே போய் ஆக வேண்டியது கவனி. அண்ணே, சம்பந்தின்னு ஒருத்தர் இருந்தா இப்படித்தானே இருக்கணும். ஏங்க ஏற்கனவே சொத்து வரும்னு தான் ஏமாந்தீங்க. மறுபடியும் ஏங்க சாவுல போய் 10,000 ரூபாய் செலவு பண்ணீங்க? இங்க தாண்டி தர்மலிங்க நிக்கிறான். ஆ? எரிஞ்சது மில்லு மட்டும் தானே. வீட்டை பாத்தியா? கூப்பிட்டு கொடுத்தாலே 10 லட்சம் ரூபாய்க்கு போகும். ஆமா. அது மட்டும் இல்ல, வீட்டுக்குள்ள இருக்கிற ஜாமா செட்டை பாத்தியா? அதுவே 2-3 லட்சம் ரூபாய்க்கு தேரும். ஆமாங்க, அவ்வளவு தேக்கு மரம். இதையெல்லாம் நாம வித்து சுருட்டி எடுத்துட்டு போனோம்னா இந்த ஊருக்காரனுடைய தயவு நமக்கு தேவை. அதனாலதான் சாவுல ஒரு 10,000 ரூபாய் எடுத்து விட்டேன். ஐயோ ஏ ராஜா, உங்க மூளையே மூளை. தரைய பாத்தீங்களா? அவ்வளவு செலவ கல்லுங்க. ஆமாண்டி. ஆடாடா. அடியே, பெரிய பெரிய பணக்காரனுங்கெல்லாம் கருப்பு பணத்தை அடியில வச்சு சலவக்கல்ல மேல போட்டு அமுக்கிடுவானுங்க. அப்படியா? அப்ப நம்ம சம்பந்தி கூட கருப்பு பணத்தை புதைச்சிருப்பாரா? என்ன, அந்த ஆளுக்கு மண்டையில தான் மசர் இல்லையே தவிர ஆள் விவரமானவன். ஏதாவது புதைச்சிருந்தாலும் புதைச்சிருப்பான். நாம எதுக்கு ஒரு வாரம் தங்கி இருந்து தோண்டி பார்த்து என்ன கிடைக்குதோ எடுத்துட்டு போடுவோமே. என்ன தட்டுறீங்க? இப்ப ஏதாவது கிடைக்குதான்னு தான். அடியே, இங்கதாண்டி சலோருங்குது. அநேகமா தங்கமா இருக்குமோ? ஆட நீங்க வேற. கதவை யாரோ தட்டுறாங்க. கதவா? யாரா அது? வணக்கம், நான் தான் இந்த தொகுதி எம்எல்ஏ. உங்களை பார்த்துட்டு அடடே, போறேன். வாங்க 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 வாங்க. இப்படி உட்காருங்க, உட்காருங்க. ஊரே உங்களை பத்தி தாங்க பேச்சு. என்ன பின்ன என்னங்க, பெத்த பிள்ளைங்களே இந்த காலத்துல அப்பன் சாவை எடுக்கிறது இல்ல. நீங்க சம்பந்தி, ஊரே மூக்கு மேல விரல வைக்கிற அளவுக்கு அமக்களை படுத்திட்டீங்களே. நமக்கு பணம் முக்கியம் இல்லைங்க, மனுஷன் தான். அது தெரிஞ்சானே உங்ககிட்ட வந்திருக்கோம். இந்த வீடு இருக்க, வீட்டை பத்தி பேசாதீங்க. காரியம் முடிகிற வரைக்கும் இது யாருக்கு விக்கிற மாதிரி இல்ல. வீட்டை வாங்க வரலீங்க. இந்த வீட்டு மேல உங்க சம்பந்தி 15 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு. கடன் வாங்கியிருக்காரா? ஆமாங்க. எப்படி இந்த வீடு 10 லட்சம் ரூபாய்க்கு போகும். மீதி 5 லட்சம் ரூபாய் உங்ககிட்ட வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கோம். எப்படி வசதி? இங்கேயே கொடுத்துறீங்களா இல்ல ஊர்ல வந்து வாங்கிட்டுமா? ஐயோ, ஊருக்கெல்லாம் வராதீங்க, இங்கேயே கொடுத்துறேன். காரியம் முடியறதுக்குள்ள கொடுத்துருங்க. பணத்தை கொடுக்காம இருந்தாலும் மதுரை விட்டு போயிருவாரான்னு குடல உருவிடுவோம். வெட்டி இங்கே புதைச்சிட மாட்டோம். ஏங்க, இங்கதான் தர்மலிங்க நிக்கிறான், இங்கதான் தர்மலிங்க நிக்கிறான்னு சொன்னீங்க. இப்ப அம்போன்னு நிக்கிறீங்களே. அப்பி போடுவேன். டேய், இனிமே இங்க இருந்தோம்னா நம்ம உயிருக்கே ஆபத்து. பொட்டி படிக்கல எடுத்து உடனே புறப்படு. ஆமா, போலாம். மீனாட்சி கூப்பிடு. அந்த ஊமச்சியாண்டி கூப்பிடுறேன். அந்த சனி எங்க விட்டு கிளம்புடி. ஐயோ, வாய் வயிறுமா இருக்க பொண்ணை விட்டுட்டு ஏதாவது பேசினா கொலை பண்ணி போடுவேன். டேய், அவளை கூட்டிட்டு போனோம்னா கடன்காரன் பூரா மெட்ராஸ்க்கு வந்துருவான். அப்புறம் நம்ம மொத்த சொத்தையும் வித்தாலும் கடன் அடைக்க முடியாது. எல்லாம் உன் நன்மைக்கு தாண்டா சொல்றேன். அவளை எங்கேயே விட்டுட்டு புறப்படு. என்னடா உங்க அப்பா இப்படி சொல்லிட்டாரு? அவர் பேச்ச கேட்கலாம், நம்மளையும் விட்டுட்டு போயிடுவாரா? வந்துரு. ஏமா, எல்லாரும் ஊருக்கு புறப்படுற மாதிரி தெரியுது, நீ போகலையா? ஓஹோ, இப்ப போயிட்டு அப்பா காரியத்துக்கு வந்து காரியத்தை எல்லாம் முடிச்சிட்டு உன்னை கூட்டிட்டு போவாங்களா? மீனாட்சி, நான் போயிட்டு வரேன். அம்மாடி, நான் ஊருக்கு போயிட்டு வர்றேம்மா. லெட்டரா? போடுறேன். என்னப்பா சொல்ற? அதாவது வேலைக்கு சாப்பிட்டு மாப்பிளைய உடம்ப பாத்துக்க சொல்லு. டேய், இன்னும் நாங்க பேசிட்டு ட்ரெயினுக்கு நேரமாகுதுல்ல. இத வந்துட்டமா? நீ உடம்ப பாத்துக்கங்க ஐயா. வரேம்மா, வரேன். டேய், ஏறுடி. கொடி. எஸ் மேடம். சீனு. எஸ் மேடம். மேடம், உங்களை தேடிக்கிட்டு யாரோ வந்திருக்காங்க. இது இப்ப வந்துடுறேன். எல்லாரும் ஹோம்வொர்க் எடுத்து வைங்க, யாரும் சத்தம் போடக்கூடாது. மீனாட்சி,
உனக்கு ஒண்ணும் ஆகலையே? அந்த பாவிங்க உன்னை என்னமோ பண்ணிட்டாங்கல்ல நினைச்சேன். ஏம்மா நீங்க யாரு? இவள எங்க பாத்தீங்க? அம்மா ராத்திரி சினிமா பார்த்துட்டு கார்ல வந்துகிட்டு இருந்தேன். இந்த பொண்ணு ரோட்ல மயங்கி கிடந்தது. பக்கத்துல குழந்தை வேற அழுதுகிட்டு இருந்தது. என்னவோ ஏதோன்னு பதறி போய் தலையை தூக்கி பார்த்தா ஒரே ரத்த காயம். அப்படியே தூக்கிட்டு போய் டாக்டர்கிட்ட காட்டி கட்டு போட்டேன். மயக்கம் தெரிஞ்சதும் என்ன ஏது நீ யாருன்னு விசாரிச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சதுமா பாவம் இது வாய் பேச தெரியாத ஊமன்னு. நடந்தது எல்லாம் பேப்பர்ல விவரமா எழுதி காட்டுச்சு. அதை வச்சுதாமா உங்ககிட்ட கூட்டிக்கிட்டு வந்தேன். ஏம்மா எப்படி தலையில அடிபட்டுச்சு? அவங்க உன்னை ஏதாவது பண்ணாங்களா? இல்ல 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 இல்லடா. நீ ஏன் வீட்டை விட்டு போன? அத ஏம்மா கேக்குற? இவ புருஷன் 2வது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இவளை கையெழுத்து கேட்டு மிரட்டி இருக்கான். இவ போட மாட்டேன்னு சொன்ன உடனே இவளை இழுத்து போட்டு அடி அடின்னு அடிச்சிருக்கான். இவ அடி தாங்க முடியாம மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்கா. செத்து போயிட்டான்னு நினைச்சு இவ புருஷனும் மாமனாரும் சேர்ந்து இவளை புதைக்கிறதுக்காக வீட்டுக்கு பின்னாலேயே குழி தோண்டி இருக்காங்கம்மா. சீக்கிரம் வெட்டுறா. ஏன்பா அவளை இங்க போச்சிடலாம், குழந்தை என்னப்பா பண்றது? அதை எங்காவது அனாத ஆசிரமத்துல கொண்டு போய் போட்டலாம்டா. அது இங்க இருந்தா உன் வாழ்க்கைக்கு ஆபத்து. டேய் எல்லாம் உன் நன்மைக்கு தாண்டா சொல்றேன். வெட்டுறா. சரிப்பா. இங்க இருந்தா நம்மையும் குழந்தையும் கொன்னுடுவாங்கன்னு பயந்து இந்த பொண்ணு குழந்தைய தூக்கிட்டு ஓடி வந்துருச்சுமா. இல்லன்னா அந்த பாவிங்க இந்த பொண்ணை உசுரோட குழி தோண்டி புதைச்சிருப்பானுங்கம்மா. எப்படியம்மா இப்படிப்பட்ட குடும்பக்கார பாவிகள் எல்லாம் விட்டு வச்சிருக்கீங்க? என்ன நடந்தது எனக்கே இப்பதாம்மா தெரியுது. என்னம்மா இனிமேலாவது இந்த பொண்ணை பத்திரமா பாத்துக்கங்கம்மா. நான் வரேம்மா. ரொம்ப நன்றிமா. ஏந்திரா உங்க வீட்டுல இருக்கவங்க எப்படிலாம் நடந்துக்கிறாங்க? என்னால நம்பவே முடியலையே. டீச்சர் எனக்காக ஒரு உதவி பண்ணணும். இப்ப இருக்கிற சூழ்நிலையில இவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போனா மறுபடியும் இவளை ஏதாவது செஞ்சாலும் செஞ்சிருவாங்க. பிரச்சனை தீர்ற வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு இவ உங்க வீட்லயே இருக்கட்டும். அதனால என்னம்மா கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். உனக்காக நான் இது கூட செய்யலன்னா எப்படி? கொண்டாம்மா. வாமா போலாம்.